ஷின்சான் தி அடல்ட் எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக்ஸ் இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, நம்ம எல்லாருமே கரண்ட்டாக 21st சென்ச்சுரியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஃப்யூச்சர் நோக்கி போயிட்டுருக்கோம். பட் நம்மளோட அப்பா அம்மா பெரியவங்க எல்லாருமே 20th சென்ச்சுரியில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அவங்க நாஸ்டாலஜியாக ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றினா ஒரு கான்வென்ஷனாக இந்த ஒரு உலகத்தில் நடத்துகிறாங்க. 20th சென்ச்சுரி எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அதில் நம்ம ஷின்சானோட ஃபேமிலியும் சரி, காசுகபையில் இருக்கிற எல்லா ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்வென்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. அப்படி அட்டன் பண்ணவங்க அடுத்த நாள் பார்க்கும்போது எல்லாருமே சின்ன பசங்களுமே நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போ போனதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க நாஸ்டாலஜியை ஃபீல் பண்ணி அவங்க சின்ன வயசில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கு பசங்கள் இருக்கதே மறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் 21st சென்ச்சுரி வெறுக்கக்கூடிய 2 பேர் அவங்களுக்கு இந்த 20th சென்ச்சுரி பின்னாடி கொண்டு போகணும்னு சொல்லி ஆசை இருக்குது. அதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழையபடி மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இது எப்படி ஷின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. அண்ட் நம்ம ஆப்வியஸாக ஷின்சான் படங்களை பார்க்குறதுக்கான மெயின் ரீசன் படத்தில் இருக்க காமெடிஸ். அந்த வகையில் இந்த படத்தில் காமெடிஸ் நிறைய இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஷின்சான் பண்ணுற காமெடிஸ் தான் மெயின் ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து சில காமெடிகள் பண்ணுவாங்க. அது எல்லாமே செம்ம ஹைலைட்டாக இருக்கும். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பஸ் சேஸ் சீக்வன்ஸஸ் இருக்கும். அந்த சேஸ் சீக்வன்ஸஸில் ஷின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரின்சிபலோட பஸ்ஸை ஓட்டிகிட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். ஒவ்வொரு விதமாக ட்ரைவ் பண்ணுவாங்க. அதை வச்சு காமெடி பார்த்தினா பண்ணியிருப்பாங்க. அது 5 பேர் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஷின்சான் படங்களை ஆரம்பத்துலேருந்து காமெடியை கொண்டு போயிட்டு முடியும் போது ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸோட தான் முடிப்பாங்க. அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் அது கதையோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எமோஷனலாக கனெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வில்லனோட கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. டப்புன்னு மனசு மாற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க உடனே. இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நல்லா எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். ரொம்ப ஸ்பீடாக போயிடும் படம் பார்க்கறதுக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஓவராலாக பார்க்கும்போது வழக்கமாக இருக்கிற ஷின்சான் படங்கள் இருக்கிற மாதிரி ஃபன் ப்ளஸ் எமோஷனல் ப்ளஸ் ஒரு மெசேஜ் இதெல்லாம் கலந்து தான் இந்த படமாக கொடுத்துருக்காங்க.